ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைனாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் தான். அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்மளுடைய லஞ்ச் எப்படி ஒரு சிம்பிளாக பண்ணினோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இன்னைக்கு நான் லஞ்சுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கறியும் அதுக்கப்புறமா ரைஸோடையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நான் என்னுடைய லஞ்சை நான் முடிச்சிட்டேன். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கறி ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மண் சட்டியை நான் யூஸ் பண்ணிருக்கிறேன். ஏன்னா மண் சட்டியில கறி ஆக்கினா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கறி சூப்பரா டேஸ்டாவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். முதல்ல சட்டியை நல்லா சூடாக்கிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கொள்ளலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கருவேப்பட்டை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 1/2 கிலோ மாட்டில் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கறித்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து பட்டர் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ்வை நம்ம மீடியம்லேயே வச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா அவிய விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சூப்பரான டேஸ்டான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதோடய நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். சிக்கன் கறி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ரைஸை பண்ணிட்டேன். இந்த ரைஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் சேர்த்து, அதுக்கப்புறம் கேரட் லீஸ், அதுக்கப்புறம் போஞ்சி இதெல்லாமே சேர்த்து சூப்பராக இந்த ரைஸை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அதோட சிக்கன் கறிக்கு சொல்லவா வேணும், உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான முறையில் ஒரு டேஸ்டான லஞ்ச் ரொம்ப சுவையோடு நாங்கள் சாப்பிட்டோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.